بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இதுவரைக்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை பார்த்துவிட்டு இறைவன் தயாரித்து வைத்திருக்கிற அந்த நரக படுகொலி எப்படிப்பட்டது என்ற வர்ணனைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நரகம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அது நெருப்பால் ஆன ஒன்று என்று திருமறை குர்ஆன் கூறுகிறது. நெருப்பு என்று சொன்ன உடனே நாம உலகத்தில் பார்க்கிற நெருப்பை போல அதை கருதி விடக்கூடாது. நெருப்பினுடைய அந்த வேகம், வெப்பம் என்பதை பொறுத்த வரைக்கும் அதனால் கிடைக்கிற அந்த சூடு எல்லாம் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய அளவு என்று எடுத்துக்கொண்டால் உலகத்துல நாம பார்க்கிற அளவிற்கு உண்டான அளவில் அதனுடைய வேகம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பை பற்றி, நரகத்தின் நெருப்பை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, நாருக்கும் ஜுஸும் மின் சபஈன ஜுஸஅம் மின் நாரி ஜஹன்னம். உங்களுடைய நெருப்பு, நீங்கள் மூட்டுகிற உலகத்திலே மனிதர்களாகிய நாம் மூட்டுகிற பயன்படுத்துகிற நெருப்பு என்பது நரக நெருப்பின் 70 பங்கில் ஒரே ஒரு பங்கு தான். அப்ப இது மாதிரி 69 மடங்கு அதிகமாக அந்த நெருப்பின் வீரியம் இருக்கும். இங்க ஒரு 1 டிகிரி வெப்பம் இருக்கிறது என்று சொன்னால் மறுமையின் 1 டிகிரியினுடைய வெப்பத்தின் அளவு எவ்வளவோ அதே அளவா இருக்காது. இந்த மாதிரி 70 மடங்கு அதிகப்படியாக மறுமையினுடைய வெப்பத்தின் அளவு இருக்கும். இங்க 35 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அங்க அதை அப்படி 69ஆல 70ஆல பெருக்கிக்க வேண்டியதான். அந்த அளவிற்கு கடுமையான வெப்பமாக அந்த வெப்பம், அந்த நெருப்பு அமைந்திருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நெருப்பின் அளவை, அதனுடைய வேகத்தை, வீரியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில மக்களை நரகத்துல போடுகிற நேரத்துல அல்லாஹ்வே மனிதர்களை பார்த்து கேட்பானா, உனக்கு இந்த உலகமும் இந்த மாதிரி உலகத்துல எல்லாவற்றையுமே உனக்கு கையில கொடுத்து உனக்கு சொந்தமா இருந்து அதை இந்த நரகத்திற்கு பகரமாக விடுதலை பெறுவதற்காக நஷ்டஈடாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுக்க முன் வருவாயா அப்படின்னு மனிதர்கிட்ட அல்லாஹ் கேட்பான். அப்ப அவன் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் பதில் சொல்லுவானா. அப்ப இறைவன் உடனே சொல்லுவான், இவ்வளவு பெருசா கூட தியாகம் பண்றதுக்கு தயார் இப்ப வர்றிய, ஆனா உனக்கு நான் இதை விட ரொம்ப லேசானதை தானே உலகத்திலே கட்டளை இட்டிருந்தேன், எனக்கு இணை கற்பிக்காதே என்ற கோரிக்கையை தானே உன்னிடத்திலே நான் முன்வைத்திருந்தேன். அந்த லேசான காரியத்தை செய்ய தவறிவிட்டு இன்றைக்கு உலகத்தையே நான் கொடுப்பதற்கு தயார், உலகம் முழுவதையுமே எனக்கு சொந்தமாக இருந்தாலும் அவை அனைத்தையும் அர்ப்பணிக்க தயார் என்று வந்திருக்கிறாயே என்று சொல்லி மனிதனை பார்த்து அல்லாஹ் பேசுவான் என அந்த பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ்வும் அதுல மனிதர்களை நரகத்துல போட்டு வேதனைப்படுத்துறதுல விருப்பத்திற்குரியவனாக எல்லாம் இல்லை. அல்லாஹ் மனிதர்களை ஒரு பகுத்தறிவு பூர்வமான ஜீவனாக படைத்து நன்மை தீமை அவற்றை எல்லாம் பிரித்து பகுத்து உணர்கிற ஆற்றலை கொடுத்து அதில் இயன்ற வரைக்கும் அவன் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம சொர்க்கத்தின் பாதையில் செல்வதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் அதிகமாகவே செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சராசரியான வாழ்க்கையில் நாம செய்யக்கூடிய சாதாரண காரியங்களுக்கு கூட அதை நல்லமாக கருத்திலே கொண்டு அந்த நன்மைகளுக்கு சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் லேசாக்குகிறான். நாம் உண்ணுகிற உணவிற்காக நாம செலவழித்தால் அதை ஒரு தர்மமாக கணக்கிட்டு அது நம்முடைய சொர்க்கத்தின் பாதையை லேசாக்கும். நாம் அணிகின்ற ஆடைகளுக்காக செலவிடக்கூடிய தொகை அதுவும் தர்மமாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். நம்முடைய மனைவி மக்களுக்கு நாம் கொடுக்கிற பொருளாதாரம் அதுவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஊழியருக்கு அவருடைய ஊழியத்திற்கு உரிய சம்பளத்தை தாண்டி எதையேனும் கொஞ்சமேனும் நாம கொடுத்தால் அது கூட தர்மமாக, நீங்கள் அவருடைய ஊழியர் என்ற அடிப்படையில் தான் கொடுக்கிறோம், ஆனால் அதை கூட இறைவன் தர்மமாக எடுத்துக்கொள்வான். உங்கள் மனைவியரிடத்திலே, கணவரிடத்திலே, குடும்ப வாழ்க்கையில இல்லறத்திலே ஈடுபட்டால் அதற்கு கூட தர்மம் என்று கருத்திலே கொண்டு அதற்கும் நன்மை இறைவன் வழங்குவான் என்று இறைவனுடைய விருப்பம் என்பது மனிதன் நல்ல வழியில் பயணிக்க வேண்டும், நான் தன்னுடைய திருப்திக்குரியவனாக மனிதன் வர வேண்டும், அவன் சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் இந்த கேள்வி கேட்கிறான், இதை விட லேசா தானே சொன்னேன், நீங்க உலகத்தையே தர்றங்கிறிய, உலகத்துல இருந்து உலகத்தையே கொடுக்க சொன்னேன்,
அது எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு நீ காடை சரியாவா என்று அவனுக்கு நான் கட்டளையிட்டேன். ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்தை, ஒரு எளிமையான ஒரு காரியத்தை, இணை கற்பிக்காத என்பதைத்தான் உன்னிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். அதை கூட நீ மறுத்துவிட்டு இணை கற்பிக்கிறவனாக வந்து விட்டாயே, பாவியாக வந்து விட்டாயே என்று அல்லாஹ் மறுமையிலே கேட்பான். இந்த அளவுக்கு நரகத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அடுத்து அந்த வர்ணனைகளை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். முதல்ல மனிதன் அழைத்து வரப்படுகிறான், காவலாளிகளை பார்க்கிறான், காவலாளிகள் கேள்விகள் கேட்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த காவலாளிகளுடைய எண்ணிக்கைகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். எத்தனை காவலர்கள் போடப்பட்டிருப்பார்கள் என்றால், நரகத்திற்கு அன்றைக்கு 19 காவலர்களை அல்லாஹ் வைத்திருப்பான். அலைஹா திஸ்ஸாத அஷர், அதற்கு 19 பேரை அல்லாஹ் நியமித்திருப்பான். அந்த 19 கணக்கு எதுக்கு நியமிச்சிருக்கிறானோ மறுமையில போனாலும் தெரியும். ஆனா அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வமா ஜஅல்னா இத்ததஹும் இல்லா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு, மறுப்பாளர்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் இந்த எண்ணிக்கையை கூட நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று சொல்றான். இந்த 19ங்கிறத எதுக்கு 19 வச்சிருக்கணும்? ரவுண்டா 20 ஆக்கிட வேண்டியதானே, அல்ல ஒரு 200 வச்சுக்க வேண்டியதானே, ஒரு 2000 போட வேண்டியதானே, எதுக்கு ஒண்ணும் இல்லாம ஒரு 19 வந்து நிக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு அல்லாஹ் சொல்றான், அது நம்மை மறுப்போருக்கு ஒரு சோதனை, அந்த எண்ணிக்கையில ஒரு சோதனை இருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம், 19ங்கிற பேர்ல ஒரு குரூப் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே தோன்றிவிட்டார்கள். அல்லாஹ் சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறான் என்பது அதுல இருந்து விளங்குகிறது. 19 குர்ஆன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாததை எல்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்களே, இதுதான் சோதனை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். அப்ப 19 மாணவர்களை அன்றைக்கு அல்லாஹ் வந்து நரகத்துடைய காவலாளிகளை நியமித்திருப்பான். உள்ளுக்குள்ள காவலர்களுடைய அனுமதியோடு உள்ளுக்குள்ள வந்தாச்சு. உள்ள வந்த உடனே முதலாக அவர்கள் அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிறார்கள். உள்ள ஃபர்ஸ்ட் வந்த உடனே அதனுடைய தோற்றம் எல்லா வகையிலையும் மனிதனுக்கு பீதி ஏற்படுத்தும். நரகம் என்று சொன்னால் வெறுமனே நரகத்திலே கொடுக்கப்படுகிற வேதனைகள் மட்டும் மனிதனுக்கு சிரமத்தை தராது. அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உலக வாழ்க்கையில எதையெல்லாம் மனுஷன் இன்பத்திற்குரியதாக நினைத்தானோ, எதிலெல்லாம் இன்பத்தை தேட முயற்சித்தானோ, அந்த எல்லா வகைகளையும் நரகத்திலே இறைவன் ஏற்படுத்துவான். ஆனால் அதுவே துன்பமாக இருக்கும். உலகத்தில் எந்த வழிகளில இன்பத்தை தேடுறோம்? உணவின் வழியாக சாப்பிடுவோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அதுல ஒரு டேஸ்ட், நல்ல ருசியான கடை எங்க இருக்குது அப்படியே தேடி தேடி திரியிற ஆட்களா இருக்கிறார். அப்ப உணவிலே மனிதன் இன்பத்தை தேடுகிறார். மறுமையிலே உணவு, நரகத்திலே உங்களுக்கு வேதனைக்குரியதாக உணவு வழங்கப்படும். அதுபோல குடிக்கிற பானத்திலே நல்ல டேஸ்டான தண்ணி இருக்குதா, தண்ணி குடிக்கும் போது கூட அந்த ஒரு தண்ணி இந்த ஒரு தண்ணி, தண்ணீரை வேதப்படுத்துகிறோம். தாமிரபரணி தண்ணி நல்லா இருக்கும், சிறுவாணி தண்ணி நல்லா இருக்கும், இது உப்பு கட்சி கிடக்கும், இது சப்புன்னு இருக்கும். அப்ப தண்ணீரின் குடிபானத்திலே மனிதன் ஒரு இன்பத்தை தேடுகிறான். அங்கே நரகத்திலே குடிபானத்தின் வழியாக நமக்கு தொல்லைகள் துன்பங்கள் தரப்படும். ஆடையின் வழியாக மனிதன் இன்பத்தை பெறுகிறான். மறுமையிலே ஆடையின் வழியாக துன்பம் தரப்படும். சொத்து சுகங்களின் வழியாக பெரிய விஸ்தீரமான இடம் வேணும், நல்ல பெருசா பிரம்மாண்டமான ஏரியா நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தவனுக்கு சொந்தமானதை எல்லாம் இவன் பேர்ல எழுதி வச்சுக்கிறான். அது அந்த அடிப்படையிலே கூட விசாலமான இடம் என்ற அடிப்படையில் அப்படியும் அவனுக்கு துன்பங்கள் வழங்கப்படும். நல்ல நிம்மதியாக தூங்கி எழுந்தார். கொஞ்ச நேரம் டயர்டா வேலை செய்து விட்டால் அதுக்கு பிறகு தூக்கம் வந்துடும். தூக்கி எழுந்தா அது ஒரு சந்தோஷம். அந்த தூக்கத்தின் வழியாக படுக்கைக்குரிய வேலைகள் செய்து கொடுத்து அதன் வழியாக துன்பங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி உலகத்தில் மனிதன் என்னென்ன வழிகளில் எல்லாம் இன்பத்தை பெற முயற்சித்தானோ அது போன்ற பல வழிகளை மறுமையிலே நரகத்திலே இறைவன் ஏற்படுத்துவான். அவை அனைத்துமே துன்பத்திற்குரியதாக வேதனைக்குரியதாக அமைந்திருக்கும் என்று ஹதீஸிலேயும் குர்ஆனிலேயும் நாம பார்க்கிறோம். அப்ப உள்ளுக்குள்ள வந்த உடனே அதனுடைய பிரம்மாண்டம் விசாலம். உலகத்திலே நிறைய இடம் இருக்கணும்னு மனுஷன் ஆசைப்படுறான். நமக்கு சொந்தமாக பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் இருக்கணும், அந்த ஏரியா நமக்கு, இந்த ஏரியா நமக்குரியது என்று சொல்லிக் கொள்வதில் மனிதன் பெருமிதம் அடைகிறான். இங்கே உனக்கு பாரு ஏரியா வந்து வச்சிருக்கு பாரு, எப்படிப்பட்ட ஏரியா, கண்ணை திறந்து பார்த்தால் பார்த்து முடிக்க முடியாது. நரகத்தினுடைய அளவு, அந்த பிரம்மாண்டத்தை அல்லாஹ் அவருடைய கொள்ளளவை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலதி வ தகூலு ஹல் மின் மஸீத். அல்லாஹ் கேட்பானாம், நரகத்தை பார்த்து கேட்பானாம். எப்ப கேட்பாங்கன்னா மனிதர்கள் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு போட வேண்டிய ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு பிறகு போதுமா, நிரம்பிட்டியா, உனக்கு தேவையான எல்லாம் வந்துருச்சா என்று இறைவன் கேட்பானாம். அப்பொழுது நரகம் சொல்லுவான், தகூலு ஹல் மின் மஸீத், இதை விட இன்னும் அதிகம் இருக்கிறதா, இன்னும் கொஞ்சம் இருக்குதான்னு கேட்கறது இல்லை, இன்னும் இதை போட்ட மாதிரி அதிகமா தான். அப்போ எவ்வளவு பேர் போடப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நரகத்திலே போடப்படுகிறவர்களை பற்றி சொல்லும் பொழுது வலக்கது தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும்
அதிகமானவர்களை நரகத்திற்காகத்தான் நாம் தயாரித்திருக்கிறோம். நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். அதிகமானவர்களை நரகத்தில் தூக்கி போட்டதுக்கு பிறகு எப்ப நீ நிரம்பிட்டியா என்று கேட்டால் இன்னும் இது மாதிரி அதிகம் இருக்கிறதா என்று கேட்குமா? அப்ப எந்த அளவிற்கு நரகம் விசாலமானதாக ஒரு பிரம்மாண்டத்திற்குரியதாக அதை பார்த்தவுடன் எம்மாமரிய நெருப்பத்துக்கு போடுறாங்களா என்று அதை பார்த்தவுடன் அது ஒரு வகையான பீதியை மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தும். அதற்கு பிறகு மனிதனுடைய கிளைமேட் அனுபவிப்பான். எப்போதுமே ஒரு இடத்துக்கு போயிட்டா ஃபர்ஸ்ட் அனுபவிக்கிறது என்ன? சாப்பாட்டுக்கு முந்தி, குளிக்கிறதுக்கு முந்தி, வேற வேற விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அந்த கிளைமேட், சீதோஷண நிலை, அதுதான் மனிதனை முதல்ல அட்டாக் பண்ணும். உலகத்தில் சீதோஷண நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது மாதிரியான இடங்களை தேடி தேடி பயணிக்கிறோம். நல்ல வெயில், கடுமையா சுள்ளு நடிக்கிறது வச்சுக்குவோம். பகல் பூரா கட்டும் வெயில், சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் கூலா காத்தடிச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு. காத்தே இல்லையா, கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ளவர்களா இருந்தா பெட்டி பிடிக்கையில கட்டிக்கிட்டு ஊரப்பாக்க கிளம்பிடுவோம். ஊட்டிக்கு போவோம், சிம்லாவுக்கு போவோம். அது மாதிரியான நல்ல குளிர் பிரதேசங்களை நோக்கி அங்குள்ள அந்த கிளைமேட் அனுபவிப்பதற்காக. ஊட்டிக்கு போகிறவர்கள் எதுக்கு போறாங்க? அங்க போய் சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்குமா? அங்குள்ள கிளைமேட் கூலிங்கா இருக்கும். அப்ப இந்த கிளைமேட்டை அனுபவிப்பதிலே மனிதன் இன்பம் காட்டுகிறான். உள்ளுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு கிளைமேட், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபீ ஸமூமின் வ ஹமீம் வ ஹமூம் லா பாரிதின் வலா கரீம். அவர்கள் உள்ளே வந்து அனுபவிப்பார்கள், அனல் காட்சி அனுபவிப்பார்கள். அப்படியே கத 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 கதன்னு அதனுடைய வெப்பம், நெருப்பு தீண்டுவதற்கு முன்பாக அந்த நெருப்பினுடைய வெப்பத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஹமீம் கொதிக்கின்ற நீரை அவர்கள் அனுபவிப்பார்கள். லா பாரிதின் வலீம், அங்கே ஒரு நிழல், எப்படிப்பட்ட நிழல்? அடர்ந்த புகை நிறைந்த நிழல், கண்ணங்கரேன் என்று இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தா கடுமையான புகை, புகைக்கு மத்தியிலே உண்டான நிழலிலே அவர்கள் இருப்பார்கள். லா பாரிதின் வலா கரீம், அங்கே எந்த குளுமையும் இருக்காது, எந்த இனிமையும் இருக்காது. இன்னும் காணும் கபலத அளிக்க முத்தரஃபீன், இதற்கு முன்னால் அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யுஸ்ரூன அலல் ஹின்ஸில் அலீம், பெரும் பெரும் பாவங்களிலே பிடிவாதமாக இருந்தார்கள். பைதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் ஐன்னால மபூசூன், அவ ஆபாவுல் அவ்வளவு, நாங்கள் மரணித்து மண்ணாகி ஒன்றுமில்லாமல் போய்விட்டதற்கு பிறகு நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் எழுப்பப்படுவோமா என்று கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது அனல் காற்றை அனுபவிக்கிறார்கள். குளுமை இல்லாத, இனிமை இல்லாத, அடர்ந்த புகை நிறைந்த நிழலை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி உள்ள என்ட்ரான உடனே அவருடைய வெப்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார். உள்ளுக்குள்ள போனதுக்கு பிறகு அதற்கு அடுத்தபடியாக உள்ள வந்தவங்களை வரவேற்கணும்ல. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு, வந்தவொடனே வரவேற்போம். வாங்க, கையில சாமானமா வச்சிருந்தாருன்னா லக்கேஜ் எல்லாம் வாங்கி வாங்க உட்காருங்க என்னெல்லாம் சொல்லுவோம். நரகத்திற்கு வருகிற விருந்தினர்களை நரகத்தின் காவலாளிகள் வரவேற்பார்கள். எப்படி வரவேற்பார்கள் தெரியுமா? அவர்களுடைய கழுத்துக்களில் மாலை அணிவித்து, என்ன மாலை? விலங்குகளை கொண்ட மாலை, சங்கிலிகளை கொண்ட மாலை. இதில் அகலாலு ஃபீ அனாகிஹிம், அவர்களின் கழுத்துகளில் சங்கிலிகள் போடப்படும். லம்மா ராவுல் அதாப், அவர்கள் வேதனையை காண்கிற பொழுது உள்ளத்திற்குள்ளே வேதனையை மறைத்துக் கொள்வார்கள். வஜஅல்னல் அகலால ஃபீ அனாகில் லதீன கஃபரு, மறுத்தவர்களின் கழுத்துகளில் நாம் சங்கிலிகளை போடுவோம், விலங்குகளை போடுவோம். விலங்குகள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட விலங்கு? யாருக்கு அந்த விலங்கு வழங்கப்படும்? அதையும் விவரிக்கிறார். மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பளிப்பார். தீர்ப்புல ஒரு விதமான தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் செய்த அந்த செயல் ஏடு அதான் அல்லாஹ் கையில கொடுப்பான். கொடுக்கிற ஸ்டைல பார்த்தாலே முடிவெடுக்கலாம், இவர் தேர்வானா தேர மாட்டாரா. வாங்குறத பார்த்த உடனே தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? சில பேருக்கு அல்லாஹ் வலது கரத்தில் கொடுப்பான், சில பேருக்கு எல்லாம் இடது கரத்தில் கொடுப்பான். இடது கரத்தில் கொடுக்கப்பட்டால் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிருச்சு என்று மனிதனுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய கரத்திலே, இடது கரத்திலே அவனது புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்லுவான், ஃபயகூல் யா லைத்தனி லம் ஊத கிதாபியா, இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, இந்த கணக்கு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. யா லைத்தஹா காலத்தில் காலியா, இதற்கு முன்னரே நான் அழிந்திருக்க வேண்டுமே. மா அதுனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்கள் எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே
என்று இடது கரத்தை வாங்கி கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பான். அப்ப அல்லாஹ் சொல்வான், மலக்குகளை அழைத்து புது பிடியுங்கள், அவனை கட்டுங்களவனை பிடித்து சங்கிலியால் பிடியுங்கள், சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்திலே கொண்டு தள்ளுங்கள், சும்மபி சில்சிலத்தின் 70 முழ சங்கிலியால் இவனை பிணைத்து உள்ளே தள்ளுங்கள். ஏன்? இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அஸீம், அவன் மகத்தான இறைவனை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க தூண்டாமல் இருந்தான். அப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு இதை விட வேறு என்ன பரிசு இருக்கிறது? உலகத்திலே எவ்வளவு செல்வங்களை சொத்துக்களை அல்லாஹ் வாரி வழங்குகிறான். ஏழை எளிய மக்களின் மீது கரிசனம் காட்டுகிற மக்கள் எத்தனை பேர்? பிச்சைக்காரர்கள் யாசிக்கிறவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறவர்கள் எத்தனை பேர்? பிச்சை கேட்டு வந்து விட்டால் அவன் ஏதோ கேடு கட்டவனை போல, யாசகம் கேட்டு வந்தால் இல்லாதவனாக இருந்தால் அவன் மனித பிரதியே இல்லை என்பதை போல, நம்முடைய அடிமைகளை போல அப்படிப்பட்டவர்களை கருதுகிறோம், உதாசீனப்படுத்துகிறோம், எடுத்தெறிந்து பேசுகிறோம். அதையும் பார்ப்பதற்கு கொஞ்சம் ஆட்ட சாட்டமான ஒரு ஆள் வந்துவிட்டால் போதும், யாசிப்பதற்கு. பேசுற பேச்சுக்களை காது கொடுக்க முடியாது. உடம்புதான் மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்காம்ல, போய் சம்பாதிச்சு திங்க வேண்டியதானே, நம்மகிட்ட வந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் என்று அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதர் வந்து யாசகம் கேட்கிறார். எப்படி கேட்கிறார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் வெளிப்பகுதியிலே இருக்கிறார்கள். இவர் ஒரு கிராமத்து வாசி, நபிகளாரே ஒரு நாகரிகம் எல்லாம் தெரியாத மனிதர். வெளியில வந்தவர் வெளியில 2 ஒட்டகங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஒட்டகம் என்பது அன்றைக்கு மதிப்புமிக்க ஒரு பொருள். இன்னைக்கு பெரிய பெரிய உயர்தரமான கார்களை வச்சிருக்கிறோம், அது மாதிரியான ஒரு பொருள். அப்படிப்பட்ட ஒட்டகத்தை நிறுத்தி வைத்து விட்டு பள்ளிக்குள்ள வந்து நபிகள் நாயகத்தினுடைய கழுத்துல துண்டை போட்டு முறுக்கிக்கிட்டு, முகமது வண்டியில சரக்கேற்ற சொல்லு, வண்டியில சரக்கேற்ற சொல்லு, எனக்கு நிறைய தேவை இருக்குது என்று சொல்லி நபிகள் நாயகத்தை மிரட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிரட்டுறதை எல்லாம் கவனத்தில் கொள்ளல, ஏதோ தெரியாம பண்றாரு, நாகரிகம் இல்லாம பண்றாரு, அதை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். ஆனால் கவனித்து பாருங்கள், ஒரு மனிதர் வந்து யாசகம் கேட்கிறார், ஒட்டகத்திலே வந்திருக்கிறார், ஒட்டகத்தை சொந்தமாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு மிகப்பெரிய வசதி படைத்தவராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு தான் ஒட்டகம் இருக்குல்ல, பெரிய வசதி செல்வாக்கு இருக்குல்ல, அதை வச்சு பொழைச்சு திங்க வேண்டியதானே, எதுக்கு நான் பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன் என்றெல்லாம் பேசினாங்களா? அறிவுரை சொல்ல வேண்டியதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அறிவுரையோடு மட்டுமே நிறுத்திக் கொள்கிறோமே, எத்தனை பேர் தர்மம் செய்கிறோம், எத்தனை பேர் ஏழை எளிய மக்களின் மீது கரிசனம் காட்டுகிறோம், இரக்கம் காட்டுகிறோம். நபிகளார் இருக்கிற சில பேர் வந்து கேட்கிறார்கள், நபிகளார் கொடுக்கிறார்கள். கொடுத்த உடனே வாங்குறவங்களுக்கு என்ன வந்துருச்சுன்னா, கேட்ட உடனே கொடுத்துட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் கேட்டுருக்கோம் அவங்களுக்கு இருக்கிற. பொதுவா மனுஷனுக்கு இந்த எண்ணம் வரும். நீங்க பேர் 50 ரூபாய் கேட்கிறீங்க, டக்குனு 50 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா ஒரு 100 ரூபாய் கேட்டுருக்கலாம் போல இருக்க, யோசனை வருந்தானே. அதே போல அவருக்கும் வருகிறது, மீண்டும் கேட்கிறார், மீண்டும் கொடுக்கிறார்கள். 2ஆம் மட்டும் கழிச்சிருச்சு, திரும்ப ஒரு போட்டு பார்ப்போம். 3வது தடவை கேட்கிறார், 3வது தடவை ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார். 3 தடவைக்கு பிறகுதான் நபி அவர்கள் அறிவுரை சொல்கிறார்கள், தோழரே, இது மாதிரி பிறரிடத்திலே ஆசித்து உண்பதை விட நீங்க சொந்தமா உழைத்து சாப்பிடுவது அது ரொம்ப நல்லது, நீங்க வந்து சுயமரியாதையோடு இருக்கிறது நல்லது என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். இப்ப யோசித்து பாருங்கள், நாம அறிவுரையோடு நிறுத்திக் கொள்கிறோமா அல்லது ஏழை எளிய மக்களை கரிசனம் கொண்டு பார்க்கிறோமா? இங்க இறைவன் என்ன சொல்கிறான்? அவர்களை வந்து சங்கிலியை 70 முழ சங்கிலியால் பிணைத்து நரகத்திலே தள்ளுவார்கள். அதற்கான காரணங்களில் ஒன்று வலா யஹுல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் உணவளிக்க தூண்டவில்லை. அவன் இப்படிப்பட்ட கொடுமை நம்மை வந்து அடையக்கூடாது என்று சொன்னால், உலகத்திலே நமக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட செல்வத்தை தந்திருக்கிறானோ அதுக்கு தகுந்தாற் போல, நம்முடைய சக்திக்கு தகுந்தாற் போல இது மாதிரியான மக்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன? சங்கிலியால் பிணைக்கப்பட்டு உள்ளே தள்ளப்படுகிறது. உள்ளுக்குள்ள வந்தால் வந்தவருக்கு உள்ள வந்த உடனே வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? பயணத்திலிருந்து வந்தாருன்னா களைப்பா இருப்பீங்க, போய் குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, அதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு குளிக்க வைப்போமே. உள்ளுக்குள்ளே வருகிறவருக்கு முதல் மரியாதை குளியல், குளிப்பதற்கு அனுப்புவார்கள். எப்படி?
இதில் அகலாலுபி அகலாக்கையும் சலாசிலும் அவர்களின் கழுத்துகளில் சங்கிலிகளும் விலங்குகளும் ஆட்டப்பட்டிருக்கும். யுஸ்ஹபூன பில் ஹமீம் கொதிக்கின்ற நீரிலே தூக்கி எறியப்படுவார்கள். குளிச்சுட்டு வா. எதுல குளி? குளிர்ந்த ஜில்லு ஐஸ் தண்ணிலையா? ஜிலு ஜிலுன்ற மாதிரியாக உடலுக்கு புத்துணர்ச்சி தருகிற தண்ணீர்களா? கொதித்துக் கொண்டிருக்கிற தரதரவென்று சப்தம் எழுப்பிக் கொண்டிருக்கிற கடுமையான கொதிரிலே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். அதோடு மட்டுமில்லை, தண்ணிக்குள்ள முங்கினா மட்டும் போதாது, நாங்க எங்க பங்குக்கு கொஞ்சம் தண்ணி அள்ளி ஊத்துறோம். யுசப்புமும் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம் அவர்களின் தலைகளின் மீது கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீர் ஊற்றப்படும். ஊத்துனா என்ன நடக்கும்? நம்ம ஊருக்குள்ள தண்ணி அள்ளி குடிச்சோம்னா ஃப்ரெஷ் ஆகி நல்ல களைப்பு எல்லாம் நீங்கி விடும். மறுமையில நரகத்தில் தண்ணீர் ஊற்றப்படுமா? ஊற்றப்பட்டால் யுஸ்ஹரு மாஃபி புத்தூனிஹிம் வல் ஜுலூத் அந்த தண்ணீர் ஊற்றப்பட்டவுடனே அவர்களுடைய தோள்கள் எல்லாம் கொதிக்க ஆரம்பித்துவிடும், தகிக்க ஆரம்பித்துவிடும். அவருடைய வயிறுகள் எல்லாம் கொதிக்க ஆரம்பித்துவிடும். வயிறு கொதிக்கும், வயிறு கலங்கும், தோள்கள் கலங்கும். இது எங்க வச்சு நடக்குமா? நரகத்துடைய மைய பகுதியில் குது ஃபாத்திலுஹு இலா சவாயில் ஜஹீம் அவர்களை நரகத்தின் மைய பகுதிக்கு அழைத்து வாருங்கள் என்று மைய பகுதியில் ஒன்று வந்து வச்சு தண்ணியை ஊத்தி அவர்களை குளிப்பாட்டுவார்கள். குளிப்பாட்டும் போது அவர்களுக்கு சொல்லப்படுமாம், லுக்கு சுவைத்துப்பார், இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம் நீங்களாம் ரொம்ப பெரிய ஆட்கள், சங்கைக்குரியவர்கள், யாரையும் மிகைத்தவர்கள், நீங்க அனுபவிக்க வேண்டியது இதுதான். உலகத்திலே எத்தனை பேர் தங்களை பெரியவர்களாக மற்ற மற்ற மனிதர்களை விட உயர்ந்தவர்களாக பெருமைக்குரியவர்களாக கருதி கொண்டிருக்கிறார்கள். மற்றவெல்லாம் எனக்கு கீழே மட்டும் எல்லாம் மட்டும் மனிதனின் அடிப்படையிலே நீ என்ன உயர்ந்து விட்டாய்? எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கட்டும், அறிவாளியாக இருக்கட்டும், பலசாலியாக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், மனிதன் என்ற அந்த சிலையை என்ன உயர்ந்து விட்டாய்? எல்லாம் ஒன்றுதானே. உலகத்தில் ஆட்டம் போட்டவர்கள், பெருமை எடுத்தவர்கள், நாங்கள் தான் சிறப்புக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்று உலகத்தில் பேசி திரிந்தவர்களுக்கு சொல்லப்படுவான் லுக்கு சுவைத்துப்பார். டேஸ்ட் எப்படி இருக்கு? தண்ணி எப்படி இருக்குது? இன்னக்கு அன்தல் அஸீஸுல் கரீம் நீங்க ரொம்ப சங்கைக்குரியவர்கள், நீங்க ரொம்ப மிகைத்தவர்கள், பெரிய ஆட்கள், உங்களுக்கு இப்படித்தான் கொடுக்கப்படும் என்று அவர்கள் தண்ணீரிலே குளிப்பாட்டப்படுவார்கள். அது ஒரு வேதனை. தண்ணீர் கொடுத்து குளிக்க வைத்து வேதனை. குளித்து முடிச்சாகும், முடிச்ச உடனே குளிச்ச உடனே ட்ரெஸ் பண்ணணுமே, ட்ரெஸ் வரும். சொல்லுகிறான் இறைவன், ஃபல்லதீன கஃபரு குத்தியாத் லஹும் சியாபும் மின் நார் நம்மை மறுத்தவர்களுக்கு நெருப்பினாலான ஆடை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. போடுங்க, சட்டகத்துக்கு போடுங்கப்பா, பேண்டத்துக்கு மாட்டுங்க, கைலி உடுத்துங்க. என்ன கைலி? நெருப்பு கைலி, நெருப்பு பேண்ட், நெருப்பு சட்டை, நெருப்பு டிஷர்ட், நெருப்பு போர்வை. கொஞ்சம் நிதானமாக அமைதியாக ஒரு 5 நிமிடம் அமர்ந்து யோசித்து பாருங்க. ஒரு தீக்குச்சியை பொறுத்துருங்க, கையில லேசா பற்று, எத்தனை நாளைக்கு அது பொத்து போய் விரிஞ்சு சாப்பிட முடியாம தண்ணி வந்துகிட்டே இருக்கு. 2 நாள் 3 நாள் மருந்து போட்டு ஒரு சின்ன தீப்பெட்டியில தீக்குச்சியிலிருந்து வருகிற நெருப்பை நம்முடைய உடலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவமனை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கிற உச்சபட்ச நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான அந்தஸ்தை, வேகத்தை கொண்டிருக்கிற, வீரியத்தை கொண்டிருக்கிற அந்த நரக நெருப்பிலே அல்லாஹ் ஆடை தயாரித்து அந்த ஆடையை உடுத்து என்று நம்முடைய உடலில் இறைவன் அறிவித்தால் அந்த வேதனையை தாங்குகிற சக்தி இருக்கிறதா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப எச்சரிச்சாங்க. நரகத்தை பத்தி அசால்ட்டா நினைச்சாரு. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் சந்திக்கிறாங்க. அவர் ஆள் பார்க்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கிறார். ரொம்ப ஆள் உடைஞ்சு போய் ரொம்ப கூனி குறுகி நபிகளார் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை? நீங்க ஏதோ அல்லாஹ்விடத்துல கேட்டீங்களா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்ப நான் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சேன். என்ன துவா செஞ்சீங்க? யா அல்லாஹ், எனக்கு மறுமையில ஏதாவது வேதனை தரலா இருந்தா மறுமையில தராத அல்லாஹ் அதை இம்மையிலே கொடுத்துடலாம் என்று நான் துவா செஞ்சேன் என்று அவர் சொல்றார். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழரே, அல்லாஹ் தர இருக்கிற தண்டனையை இம்மையில் தாய் என்று கேட்டால் தாங்க முடியுமா? மறுமையில தாங்க முடியாது, இம்மையில தாங்க முடியுமா? அங்கேயும் தரக்கூடாது, இங்கேயும் தர. அப்பதான் இந்த துவாவே சொல்லி கொடுக்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையைத்தான், வஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலே நன்மையைத்தான்,
வக்கினா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பை தா என்று அப்படி கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் வேதனையை அங்க தராது, அல்ல இங்க தந்தது கேட்காது. இங்க தந்தாலும் முடியாது. அதனுடைய ஒரே ஒரு துளியை உங்களுக்கு தந்தாலும் உங்களால் அனுபவிக்க இயலாது, தாங்கிக் கொள்ள இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி அப்படி நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்படி கொடுமை என்று பாருங்கள். ஆடை நெருப்பு, ஆடை அணிந்தாகிவிட்டது, குளித்து முடித்து தயாராகிவிட்டது. அடுத்த கட்டம் என்ன? உணவு, சாப்பாடு. சாப்பாடும் பரிமாறப்படும். வந்திருக்கிற விருந்தினருக்கு விருந்தளிக்கப்படும். விருந்தை பற்றி இறைவன் வர்ணிக்கிறான். உணவு எப்படிப்பட்ட உணவு? வெரைட்டி உணவு. நமக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஒரே சிங்கிள் உணவை சாப்பிட்டு இருந்தோம்னா என்னப்பா ஒரே உணவை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப இதே நாக்கு செத்து போச்சு. 1008 வெரைட்டி திப்பாரு வேறு. ஒரு மாசத்துல ஒரே ஒரு கிலோ கத்திரிக்காய் நபர் வச்சிருப்பாங்க வீட்டுல. இன்னொரு நாள் புளிக்குழம்பு வச்சிருப்பாங்க, ஒரு நாள் மீன் குழம்பு வச்சிருப்பாங்க, ஒரு நாள் சிக்கன் வச்சிருப்பாங்க, ஒரு நாள் மட்டன் வச்சிருப்பாங்க, ஒரு நாள் இப்படி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வரும். கத்திரிக்காய் சாம்பார் வர்றது அடுத்த மாசம் தான் வரும். பார்த்த உடனே ஒரே கத்திரிக்காய் சாம்பார் மாசத்தில் ஒருக்கு திங்கிறது கூட முடிய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட பல வெரைட்டிகளை தேடுகிற நாவிற்கு மறுமையிலே இறைவன் வெரைட்டி தருவான். 3 வகையான உணவு. நரகவாசிகளுக்கு 3 வகை உணவு. முதல் வகை என்ன? கொடுப்பான். உலகத்தில் இதை சொல்லும் பொழுதே அருவருப்பு தொற்றிக்கொள்ளும். அதை பார்த்தாலே அருவருக்க தோணும். அதை விட்டு வேகமாக ஓட்டமெடுக்க தோன்றும். அப்படிப்பட்ட ஒன்றை நரகவாசிகளுக்கு உணவாக தருவானோ இறைவன் சொல்லுகிறான். வலா துஆமுன் இல்லா மின் கிஸ்லீன். அங்கே சீல் என்பதை தவிர அவர்களுக்கு வேறு உணவு இல்லை. சீலுங்க, சீல் சலந்து சொல்லுவோம்ல, சீல். லா யகுலுஹு இல்லல் காத்திமூன். பாதிகளை தவிர வேறு யாரும் அந்த உணவை உண்ண மாட்டார்கள். சீலை கொடுக்கப்படும். முடியுமா? அதை நினைச்சு பாருங்க. சீல் உணவாக மனிதர்களுக்கு வழங்கப்படுமா? உணவு என்பது எப்படிப்பட்ட ஒன்று? உலகத்தில் உணவை ருசித்து ருசித்து விதவிதமாக சமைத்து சாப்பிடுங்கள் வேண்டாம்னு சொல்ல அல்லாஹ்வே நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். குழு வஷ்ரபு, உண்ணுங்கள், பருகுங்கள், நல்ல சந்தோஷமாயிரு, அதுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஆனால் உண்ணுகிற உணவு இறைவன் தந்த உணவு என்ற எண்ணம் இருக்க வேண்டுமா இல்லையா? எத்தனையோ மனிதர்களை பட்டினியிலே போட்டிருக்கிற இறைவன் எனக்கு உணவு தந்திருக்கிறானே என்று எண்ண வேண்டுமா இல்லையா? இறைவன் கொடுத்த உணவுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? இறைவன் உணவளித்திருக்கிறான் என்று அவன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா இல்லையா? அந்த உணவை உண்ணுகிற நேரத்திலே உணவை பற்றி சிந்தித்திருப்போமா? ஒவ்வொரு நேரமும் உணவு உண்ணுவதற்காக தட்டைக்கு முன்னால் அமர்கிற பொழுது அந்த உணவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தால் மறுமையின் அச்சம் உள்ளத்தை தொற்றிக்கொள்ளும். குர்ஆன் அப்படி அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபல் யன்துரில் இன்சானு இலா துஆமி. மனிதன் அவன் உண்ணுகிற உணவை சிந்தித்து பார்க்கட்டும். சிந்திச்சு பார். அண்ணா சபபுல் மா சப்பா சும்மா ஷக்கக்னல் அர்ல ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா وعنبا وقلبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا. மனிதன் அவன் உண்ணுகிற உணவை சிந்திக்கட்டும். வானத்திலிருந்து நாம் தான் மழை நீரை இறக்கி வைத்தோம். அதற்கு பிறகு அந்த உணவுப் பொருட்கள் முளைத்து வருவதற்காக பூமியை நாம் பிளந்து கொடுத்தோம். உள்ளுக்குள்ள இருந்து தானியங்கள் முளைச்சு வருதில்ல, ஒரு நெல் செடி, ஒரு கோதுமை செடி, ஒரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய், புளி எதுவா இருக்கட்டும், உள்ள இருந்து முளைச்சு வருது. எப்ப நீனா உணவை தயார் செய்தாய்? உள்ள போட்ட விதை வெடித்து பூமிக்குள்ளே இருந்து வெளியில வர வேண்டுமே. வெளியில் வந்தால் தானே உனக்கு கதிர்கள் அது முளைத்து பல்வேறு தானியங்களை கொடுக்கும். வெளியில வர வச்சது யாரு? நான் தான் விவசாயம் பண்ணுனேன். இது ஏன் தோட்டம் நான் தான் உருவாக்கினேன். 15 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த மரங்களை எல்லாம் வளர்த்த என்று பேசுகிற மனிதர்களை பார்த்து இறைவன் கேட்கிறார், நீ வளர்த்தா என்கிறாயே, உள்ளுக்குள்ள போட்ட விதையை உள்ளே இருந்து ஒரு சின்னஞ்சிறிய கீற்று இலை ஒன்று கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தது. அதை வெளியிலே வர வைத்தவன் யார்? வருவதற்காக அந்த பூமியை பிளந்து கொடுத்தவன் யார்? பூமி பிளக்காம வருமா? பூமியை பிளக்கிறது எவ்வளவு கஷ்டம். நாம மனிதர்களாய் நாம பல்வேறு தேவைகளுக்கு பூமியை துளைத்து ஓட்டை போடுகிறோம். ஒரு கேபிள் ஒயர் போடுறதுக்கு, ஒரு பாதாள சாக்கடை தோன்றதுக்கு எத்தனை ஆயுதங்களை பயன்படுத்தி பூமியை உடைக்கிறோம். ஒரு சின்னஞ்சிறிய இலை பூமியை உடைச்சு வெளியில வந்துச்சப்பா, எப்படி வந்துச்சு?
வரும்போதே பெரிய ட்ரில் மிஷின் வச்சு மேல ஓட்டையை போட்டு வெளியே வந்துச்சா? சிந்திக்க மாட்டியா? நான் தானே தந்தேன். சக்காக்கு நல்ல சக்கா, நாம் தானே பூமியை பிளந்து கொடுத்தோம். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். அப்பா தானியங்களை நாம் தானே முளைக்க செய்தோம். திராட்சையை, கல்லுபா புற்பூண்டுகளை, ஜெய்தூனா ஒளிவு மரத்தை, நகலா பேரித்த மரத்தை, அப்பா பல்வேறு தின்பண்டங்களை பழங்களை நாம் தானப்பா கொடுத்தோம். எவ்வளவு நான் தான் உருவாக்குனேன், நான் தான் செஞ்சேன், நான் காசு கொடுத்து வாங்கினேன். கடையில கொண்டு காசு கொடுத்தா அரிசி கொடுத்தாரு, கடையில கொண்டு காசு கொடுத்தா கோதுமை கொடுத்தாருப்பா. எப்படி அவருக்கு வந்துச்சு? அவர் அந்த கம்பெனியில் வாங்கினாரு, அவனுக்கு எப்படி வந்துச்சு? இந்த விவசாயி கொடுத்தாரு, விவசாயிக்கு எப்படி வந்துச்சு? இந்த பூமி கொடுத்துச்சு, பூமிக்கு எப்படி வந்துச்சு? இறைவன் தெரியலையா? அப்ப ஒரு உணவு, ஒவ்வொரு நேரமும் உணவு தட்டைக்கு முன்னால் உண்ணுகிற பொழுது அதை சிந்தித்து பார்த்தாலே என்னுடைய பசியாற்றுவதற்காக இறைவன் செய்திருக்கிற எப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறான். எனக்கு பின்னாடி எத்தனை ஆயிரக்கணக்கான பேர்களை இதற்கான வேலை வாங்கி இருக்கிறான். நன்றி செலுத்தணுமா? அதுக்கு அது மறக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் இந்த உணவினுடைய நன்றியை பற்றி சொல்லும் பொழுது நபிகளார் ஒரு முறை குறிப்பிடுகிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க, கடுமையான பசி. வெளியில அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் வெளியில பார்க்க நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னங்க இந்த நேரத்துல? ரொம்ப பசி அல்லாஹ்வுடைய தூதரே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கும் தான் பசி, நானும் ரொம்ப கடுமையான பசியில இருக்கிறேன். சரி வாங்க, நம்முடைய நண்பர் ஒருத்தருடைய வீட்டுல போய் நாம விருந்து சாப்பிட்டு விட்டு வரலாம், ஏற்கனவே நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அபு அய்யூப் அல் அன்சாரி என்ற நபித்தோழருடைய வீட்டிற்கு நபிகளாரும் அபூபக்கரும் உமர் அவர்களும் சேர்ந்து விருந்துக்கு செல்லுகிறார்கள். அவருக்கு ஆச்சரியம், சந்தோஷம். ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டாங்க, எடுத்து தடல் போடலாம், பேரிச்சம்பளையை கொண்டு அறுத்து வச்சாரு, ஒரு ஆட்டுக்குட்டி அறுத்து ரெடி பண்ணாரு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி பயங்கரமா தடல் போடலாம் விருந்து. பேரிச்சம்பளம், ஒரு ஆட்டு இறைச்சி, அவ்வளவுதான் விருந்து. சாப்பிட்டு முடித்தாகிவிட்டது, பசி தீர்ந்தாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழரிடத்திலே சொல்லுகிறார்கள், வல்லதீ நஃப்ஸீ பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈம் யௌமல் கியாமா, கியாமத் நாளையில் இந்த நியாமத்தை பற்றியும், பசியோடு இருக்கிற நீங்கள் இந்த நேரத்திலே சாப்பிட்டீர்களே இந்த உணவை பற்றியும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். பசிக்கிற நேரத்தில் இப்ப நம்ம பசிக்காமலே தின்னுட்டு இருக்கோம், தின்னு முடிச்சுட்டு அது செரிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். செரிக்க மாட்டேங்கிற, செவனப்பு கொண்டு ஊத்து, சோடா கொண்டு ஊத்து, எப்படியா தின்னுக்கிட்டே இருக்கணும். அதை ஊத்திட்டு அது போனோட திரும்ப ஆள் மேல போடு. பசித்த வயிற்றுக்கு உணவளிப்பது இன்றைக்கு குறைந்து போய் மேலும் மேலும் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே. சாப்பிடுகிற நேரத்தில் இறைவனை நினைத்து சிந்தித்து சாப்பிட்டு முடித்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு பல பேருக்கு தயக்கம். மறுமையில் இறைவன் உணவு தருவான், சீல் சாப்பிடுப்பா, நல்ல சாப்பிட்டல தின்னல, எவ்வளவு கொடுத்த உனக்கு, ஆட்டுக்கறி என்ன, மாட்டுக்கறி என்ன, கோழிக்கறி என்ன, மீன்கறி என்ன, வகை வகையா தின்னு வேண்டாங்களே, ஆனா என்ன மறந்து தின்னீங்க, என்னுடைய மார்க்கத்தை மறந்து தின்றாயே, கட்டளைகளை மறந்து தின்றாயே, எதுவெல்லாம் நரகத்திலே கொண்டு உன்னை தள்ளும் என்று எச்சரித்திருந்தேனோ அந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டே தின்றாயே, உனக்கு இதுதான் தண்டனை, சாப்பிடு என்று சீலை கொடுப்பான். சீலுக்கு பிறகு அடுத்த உணவு ரெடி. அது இந்த உணவு, லைஸலஹும் துஆமுன் இல்லா மின் லரீய, முச்செடிகளை தவிர உணவில்லை. என்ன உணவு? முள்ளு. நம்ம சாப்பிடுற உணவுல முள்ளுள்ள உணவு எது? மீன். மீன் முள்ளுதான் இருக்கு, முள்ளு இல்லாம மீன் இருக்க. அப்ப மீன் கடையில போய் என்ன பண்றோம், முள்ளு இருந்துதான் ஆகும், ஆனா அது எப்படிப்பட்ட மீன் வேணுமா, இருக்கிறதுல குறைஞ்சபட்ச முள்ளு எது இருக்கும் அந்த மீன் கொடு. நெய் மீன் கொடுப்பா, சீரா கொடுப்பா, அதுலதான் தண்டு வடம் முள்ளு மட்டும் இருக்கும், சின்ன சின்ன முள்ளுலாம் இருக்காது. ஏன் முள்ளு எல்லாம் பார்த்து திங்க முடியாது, சின்ன சின்ன முள்ளு அங்கங்க குத்திக்கிட்டு இருக்கும், அது சரி வராது. மீன்ல இருக்கிற முள்ளு எவ்வளவு பெருசு இருக்கும், அதுல எவ்வளவு பெருசுக்கா நம்ம வாய்ப்பு வச்சு திரிக்க போறோம். 5 மீட்டர் 10 மீட்டருக்கா உள்ள போகுது, ஒரு காலஞ்சி இருக்குமா, காலரிக்கு அஞ்சு இருக்குமா,
அந்த மீனுடைய முள்ளு குத்திவிடக் கூடாது என்பதற்காக முள்ளை பார்த்து பார்த்து தின்கிறோம், முன்னில்லாத மீனை சமைக்கிறோம். மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவை தருவான். பார்த்து பார்த்து ருசித்து ருசித்து கடல் உணவுகளை சாப்பிட்டாயே மனிதா, இப்பொழுது நீ சாப்பிடு. எது? முள் செடியே சாப்பிடு. முள்ளுதான் உனக்கு. முள் என்பது கால்களில் குத்தினால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அதை தாங்க முடிகிறதா? அந்த முள்ள சாப்பிடுவான். சொல்லிட்டு சொல்றான், சாப்பாடுன்னா வயிற்று பசியை நிறைக்கணும், ஆளை புஷ்டியாக்கணும். இதுக்குதான் சாப்பிடுறோம். ரெண்டு நோக்கம். இறைவன் சொல்லுகிறான், லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ. அது பசியையும் போக்காது, ஆளையும் கொழுக்க வைக்காது. திங்கிறதுடைய நோக்கம் உன்னுடைய பசியை போக்குவதல்ல, உனக்கு வேதனை தருவது. காலில் குத்துகிற முள் நாவில் குத்தினால், தாடையில் குத்தினால், படி இடுக்கில் குத்தினால். அடுத்த உணவு, மூன்றாம் உணவை பற்றி சொல்கிறான். ஜக்கூம் என்ற உணவு. அதென்ன ஜக்கூம்? இறைவனை விளக்குகிறான். இன்னஹா ஷஜரத்துன், அது ஒரு மரம். தக்ருஜு ஃபீ அஸ்லில் ஜஹீம், நரகத்தின் அடித்தளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற மரம். தொல்லுஹா கஅன்னஹு ரூஸு ஷயாத்தீன், அதனுடைய பாளைகள் எல்லாம் ஷைத்தான்களின் தலைகளை போன்று இருக்கும். அவன் அடுத்து உங்களுக்கு கேள்வி, அப்ப ஷைத்தான் தலை எப்படி இருக்கும்? அதெல்லாம் கேட்க தேவையில்லை. ஏன்னா அது உங்களுக்கு நேரேற்றத்தில் சொல்ல இலக்கியமா ரொம்ப அகோரமா, ரொம்ப விகாரமா, ரொம்ப அசிங்கமா, பார்த்தாலே அருவருப்பா, அப்படிப்பட்ட விதத்திலே அதனுடைய தோற்றம் இருக்கும். நபிகளார் சொல்லுகிறார்கள், ஜக்கூம் மரத்திலே இருக்கிற ஒரே ஒரு துளி இந்த பூமியை வந்து அடைந்தால் உலகத்திலே வாழுகிற மனிதர்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் அந்த ஒரு துளி சிதைத்து விடும். ஒரே ஒரு துளி மொத்த உலகத்தையும் சிதைத்து விடும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஃபகைஃப பிமை யகூனு துஆமு, ஒரு துளி உலகத்தையே நாசமாக்கும்னா அதையே உணவாக கொடுக்கப்படுகிறவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஜக்கூம் சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அது அப்படி இருக்கும். அதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமில? அது டேஸ்ட பார்க்கணுமே. டேஸ்ட் தானே வேணும். சாப்பிடு, டேஸ்ட் தெரியும். என்ன டேஸ்ட்? இன்ன ஷஜரத்து ஜக்கூம் துஆமுல் அஸீம் கல் முஹ்லி யவ்லி ஃபில் புத்தூன் ககல்லில் ஹமீம். ஜக்கூம் என்ற மரம் அது பாவிகளின் உணவு. அது வயிற்றுக்குள்ளே சென்ற உடனே கொதிக்கும். எப்படி கொதிக்கும் தெரியுமா? கொதிக்க வைக்கப்பட்ட நீர் கொதிப்பதை போல, கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு கொதிப்பதை போல உள்ள போய் தத தத தத. இப்ப நமக்கு உள்ளுக்குள்ள போனா சவுண்ட் வரும், அது வேற சவுண்டு. அது வெளியே போனா துரியாயிரம் அப்பட பண்ணுச்சு, உள்ளுக்குள்ள என்னமோ கடப்படாச்சு. இது அது இல்ல, ஒரு செம்பு. செம்புனா தண்ணி குடிக்கிற சொம்பு இல்ல, மெட்டீரியல் செம்பு, காப்பர். இருக்கிறதுல வேற இன்னைக்கு அதிகபட்சமா சூடு தாங்குற ஒரு மெட்டீரியல் செம்பு, காப்பர். அதை கொதிக்க வச்சு சூடு பண்ணா அப்படி இருக்கும். அந்த சூட்டை போல வயிறு கொதிக்குமப்பா. உணவு, உணவுக்கு பிறகு தண்ணீர் குடி. என்ன தண்ணி? தண்ணி வெரைட்டி தான். அவர்களுக்கு கொதிக்க வைக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும். நம்ம கொதிக்க வச்ச நினைச்சுக்காதே, அல்லாஹ் கொதிக்க வச்ச உணவு. தண்ணி எப்படி இருக்கும் பாருங்க. கொதிக்க வச்சு தண்ணியை கொடுப்பான். ஐயோ தண்ணி கிடைச்சிருச்சு வாங்கி ஊத்துவான். அவருடைய குடல்களை அது துண்டு துண்டாக்கிவிடும். உள்ள போச்சுன்னா குடல் நாசமாயிடுச்சு. அடுத்து சொல்கிறான், உணவு சீரை கொடுத்ததை போல தண்ணீரையும் சீராக்கி கொடுப்பான், லிக்விட் ஆக்கி. உணவு கொடுக்கும் பொழுது அதை நல்ல திடப்பொருளா கொடுத்துருப்பான் போல இருக்கு. தண்ணி கொடுக்கும் பொழுது நல்ல தண்ணி மாதிரி சீர். வயுஸ்கா மிம்மாயின் சதீத், சீலை அவர்கள் புகட்டப்படுவார்கள். அதை அவன் விழுங்குவான். பல காது சீகு, அது அவனது தொண்டைக்குள்ளே இறங்காது. உள்ளுக்குள்ள குடிப்பான், குடிச்சா உள்ள இறங்காது. எப்படி இருக்கும் பாருங்க. மோத்து மின்குள்ளி மக்கான், குடிக்கணும் மனசு சொல்லும், ஐயோ தாகமா இருக்கே எப்படியாவது குடிச்சுவோமே, கஷ்டப்பட்டா ஆனா உள்ள இறங்காது. கஷ்டப்பட்டு விழுங்க நினைக்கிற காரணத்தினால் மோத்து மின்குள்ளி மக்கான், ஒவ்வொரு புறத்திலிருந்தும் மரணம் அவனை நெருக்கும். சாகுற மாதிரி, குடுக்கிறத விட செத்துலாமல் இருக்கப்பா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவான். ஆனால் சாக மாட்டான். உன்னை சாவடிக்கிறதுக்கான அதாவது கொண்டு இருக்கிறது.
லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே மனிதன் வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான். சாகிற மனிதன் என்ன துன்பத்தை அனுபவிப்பானோ அந்த துன்பத்தை திரும்ப 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 அனுபவித்துக் கொண்டே இருப்பான். குடிநீருக்கு பிறகு படுக்கை, சாப்பிட்டு விட்டு முடிச்சா தூங்கணும்ல, படுங்க மாப்பிள. லஹும் மின் ஜஹன்னம மிஹாத் வ மின் ஃபௌகிஹிம் கவாஷ், படுக்கை விரிக்கப்படும் நெருப்பில் நரகத்தினாலான படுக்கை, படுங்க. வ மின் ஃபௌகிஹிம் கவாஷ், படுத்தவருக்கு குளிர்ச்சுனா போர்வை போத்தணும்ல, போர்வை போர்த்தப்படும் அனைத்தும் நெருப்பு நரகம். யௌம யக்ஷாஹுல் அஸாபு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களின் மேலும் அவர்களின் கீழும் வேதனை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வயகூல் லூகு மா குன்தும் தஅமலூன், சொல்லப்படும் நீங்கள் செய்ததை அனுபவியுங்கள். இதை தரப்பா செஞ்ச உலகத்துல அல்லாஹ் மறந்து, இறைவன் விதித்திருக்கிற கடமைகளை மறந்து உலகம் உலகம் என்று உலகத்திலே மூழ்கினாயே, அனுபவி. இது ஒரு வகையான வேதனை. உள்ளுக்குள்ள வந்த பிறகு உள்ளுக்குள்ள அவன் புலம்புற புலப்போம், மாட்டிக்கிட்டமே, இப்படி பயங்கரமா இருக்குதே. வந்தவன் சொல்லுவானா, அவன் ஏன் வந்தான் என்பதற்கான காரணத்தை அங்கே சொல்லுவான். இறைவன் சொல்லுகிறான், யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், நரக நெருப்பிலே போட்டு அவர்கள் அவருடைய முகங்களை புரட்டப்படுகிற அந்த நாளில் அவர்கள் சொல்லுவார்கள், யகூலூன யா லைதனா அதாஅன அல்லாஹ் வ அதாஅன ரசூலா, நான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்களின் பெரியார்களுக்கும் எங்களின் தலைவர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். அவர்களோட சபீலா, அவர்கள் எங்களை வெளியெடுத்து விட்டார்களே. அப்ப உள்ள வந்து வெளியேற்று போய் நரகத்துக்கு வந்து என்ன காரணம்? அல்லாஹ் ரசூலை பின்பற்றாதது, பெரியார்கள் நல்லவர்களை பின்பற்றியது. அல்லாஹ் ரசூலை பின்பற்றியதா வந்திருக்க மாட்டான், இவர்களை பின்பற்றியதால் வந்து விட்டார்கள், புலம்புகிறான். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த செய்தியை கடைபிடிக்கிற மக்கள், கணிசமான மக்கள் இருக்கு. இந்த செய்தி எத்தனை தடவை சொன்னாலும் காதுகளை இறுக்க பொத்திக் கொண்டு, நாங்க எங்க சேர்த்து சொன்னதான் கேட்போம், எங்க இமாம் சொன்னதான் கேட்போம். நீ யாரப்பா வாழ போய்? நான் ஹனபி, ஹனபி இமாமத்தான் வாழ போனவன். அபு ஹனீஃபாவ நான் ஷாஃபி, எங்க பள்ளி ஷாஃபி பள்ளி, இது ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவோர் தொழுகிற பள்ளி, இது ஹனபி மதுஹபுக்கு உட்பட்ட பள்ளி. யோசித்து பாருங்கள், மறுமையில் இது உங்களுக்கு வெற்றி தருமா? யார் யாரையெல்லாமோ பின்பற்றுகிறீர்களே, இப்படி பின்பற்றினால் நீங்கள் யாரை பின்பற்றினீர்களோ அவர்கள் உங்களை காப்பாற்றவாது செய்வார்களா? இறைவனிடத்திலே பரிந்து பேசவாது செய்வார்களா? அதையும் இறைவன் பக்கம் பக்கமாக வர்ணிக்கிறான். உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று கர்வத்திற்குரிய பெருமைக்குரியவர்கள், இன்னொன்று பலகீனத்திற்குரியவர்கள். இப்ப நம்ம சமூக அமைப்பில் சொல்லறதா இருந்தா ஆலிம்கள் அவாம்கள். அது ஆலிம்கள் மாதம் படிச்சு 7 வருஷம் 10 வருஷம் படிச்சு பெரிய துப்பா தரப்பாக கட்டி பல்லாயிரத்துல இமாமா இருந்து அந்த மாதிரி மக்கள், அவங்க உயர்ந்தவர்கள் பெருமைக்குரியவர்கள். மற்றவங்க அவங்க ஒண்ணு நமக்கு அவாம் பொதுமக்கள் ஒண்ணுமே தெரியாது, நமக்கு என்னத்தான் தெரியுமா இருக்கிறத பத்தி என்று இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆலிம்களுக்கு நம்முடைய சமூகத்தில் உள்ள நிலை என்ன? அவங்க எல்லாம் ரொம்ப ஹை கிரேடு, அவங்க வந்தாலே வந்துட்டாங்கன்னு கிடக்கும் தெரியும். மௌலவிக்கு இடம் கொடு, எந்த சபைக்கு போனாலும் மௌலவிக்கு முக்கிய இடம். அவர் இந்த சபைக்கு முக்கியமான ஆளா தான் இடம் கொடுங்க. முக்கியத்துவமற்ற நேரத்தில் அஜர்த்து வந்தாரெல்லாம் கூடப்பா உட்கார வச்சு எங்க போங்க. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு பந்தியில சாப்பிட உட்காருக்குன்னா அஜர்த்துக்கு உட்கார விடு, அஜர்த்துக்கு இடம் விடு, அஜர்த்தை உட்காருங்க. அவர் அது சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். அவன் சொல்றவன் தான் குறுகட்டவன்னா இவர் என்ன செய்யறேன் சொல்லாதப்பா, நீ உட்கார நான் உட்கார்றேன், இடம் எல்லாம் உட்கார்றேன், இல்லாட்டி பிற வந்து சாப்பிட்றேன்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லட்டும். ஒருவேளை சொல்லாட்டி அது திட்டுவார், அஜர்த்து வர்றேன் ஒரு வயலும் கண்டுக்கல. எந்த அளவுக்கு கண்டுக்கணும்னா பந்தியில சோறு பரிமாறிக்கிட்டே போவாங்க, சாணம் ஊத்திக்கிட்டு கறி சோறு வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் உள்ள கைத்தடி சொல்லணும், அஜர்த்துப்பா கூட துண்டு வை. இந்த அளவிற்கு எதை எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு தனி கிரேட், உயர்ந்தவர்கள். இறைவன் சொல்லுகிறான், பின்னார் நரக நெருப்பிலே தர்க்கித்துக் கொள்வார்கள். யார்?
இந்த பெருமைக்குரியவர்களும் பலகீனத்திற்கு ஆட்பட்ட மக்கள், அதாவது பின்பற்றப்பட்டவர்களும் பின்பற்றியவர்களும் வழிகாட்டியவர்களும் வழிகாட்டப்பட்டவர்களும் பேசிக் கொள்வார்களாம். யகூலுல்லதீன சுலைபு லில்லதீன இஸ்தக்பரு, பலகீனர்கள் அவங்களிடத்துல கேட்பாங்க, ரெண்டு பேரும் உள்ளதானே இருப்பாங்க, அவங்க கேட்பாங்க, பகல் அந்தும் முகனூன அண்ணா நசீபம் நார், நரகத்தில் இருந்து ஏதேனும் கொஞ்சம் வேதனையை எங்களுக்காக நீங்கள் குறைக்க மாட்டீர்களா? அவர் என்ன சொல்வாரு? அவர்கள் சொல்வார்கள், இன்னா குல்லும் ஃபீஹா, என்னப்பா பேச்சு பேசுற, நானும் உங்க கூட இருக்கேன். குர்ஆன் சொல்லுகிற செய்தி, நீங்கள் யார் உங்களை காப்பாற்றுவார்கள், யார் காட்டுகிற வழியிலே பயணித்தால் வெற்றி பெறுவீர்கள் என்று நினைக்கிறீர்களோ, நீங்களும் அவர்களும் மறுமையிலே நரகில் கிடந்து புலம்புவீர்கள் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இன்னல்லாஹ் கத் ஹக்கம பைனல் இபாத், அடியார்களுக்கு இடையிலே இறைவன் தீர்ப்பளித்து விட்டார், நாங்கள் என்ன செய்ய முடியும்? கைவிரித்து விடுவார்கள். யார் காப்பாற்றுவார்? இன்னொரு விஷயத்தில் அழகாக சொல்கிறான், இது தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வராவுல் அஸாப வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப் وقال الذين اتبعوا لو ان لنا كرة فنتبرأ منهم كما تبرأوا منا. பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களை விட்டு விலகிக் கொள்வார்களாம். இவன் பின்னாடி பின்னாடி போய் நிப்பாம அதற்கு பார்த்து அதற்குன்னு, தூரப்பாப்பா நீ வேற, ஏற்கனவே நான் செஞ்சதுக்கு அடி வாங்க வேண்டியது இருக்கு, நீ வேற கிட்ட இவனை நீ தான் கெடுத்தியோ அப்படின்னு திடீர்னு நூலுண்டுவாங்க. இது தப்பர்ற அல்லது நத்துபிகும், பின்பற்றப்பட்டவர்கள் விலகிக் கொள்வார்கள். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். அவன் சொல்வானா, கால் அல்லது நத்தபாவு, பின்பற்றியவர்கள் சொல்வார்கள், லவ் அண்ணனா கர்ரத்தன், இன்னொரு தடவை அல்லாஹ் மட்டும் நம்மளை பூமிக்கு அனுப்பி வைக்கட்டும், நடக்க போறதில்லை, ஆனா சொல்லுவான், அவர்கள் நம்மை விட்டு விலகியதை போல நாம் அவர்களை விட்டு விலகிக் கொள்வோம். மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கப்பட்டு விலகுவதை விட இப்பொழுதே விலகுங்களேன். இப்பவே அல்லாஹ் பிடிக்கல, அல்லாஹ்வுடைய தூதரை பிடிக்கல, பிடிக்கிறதுக்கு ஆளாயில்லை உங்களுக்கு. மறுமையில் வெற்றி பெறுவதற்கு பிடித்துக் கொள்வதற்கு ஒரு புளியம் கொம்பு கிடைத்திருக்கிறது, அதை விடுத்து நீங்கள் முருங்கை கொப்பை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, தாங்குமா? மறுமை வெப்பத்துக்கு ஈடு கொடுக்குமா? யார் காப்பாற்றுவார்? யாரும் காப்பாற்ற மாட்டார். உறவுகள் காப்பாற்றாது. இறைவன் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமல் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதி, மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள், ஒரு நாளையும் பயப்படுங்கள். எந்த தந்தையும் தன் மகனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நாள், எந்த மகனும் தன்னுடைய தந்தைக்கு சிறிதளவு கூட உதவி செய்ய முடியாத நாள். பயந்துக்க, அங்க வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணலாட்டி பரவாயில்லைங்க, உங்களுக்கு காவு கொடுக்காமலையாவது இருக்கணும்ல. ஹெல்ப் பண்ணலாட்டி கூட போ, உதவி செய்யாட்டி பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாம இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அங்க என்ன நடக்கும் தெரியுமா? உதவிக்கு வர மாட்டான். என்ன நினைப்பான்? இவனை ஆளை தள்ளி விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்க முடியுமா? யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமைன் பிபனி, பாவி அன்றைக்கு விரும்புவான், பாவம் செய்தவன் விரும்புவான், லவ் யஃப்ததி அந்த வேதனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு ஈடாக கொடுத்து விடுவோமா? என்னத்தை கொடுக்க போற? பிபனி, நம்ம பெத்த புள்ள இருக்கானே அவனை தள்ளி விட்டுருவோம், சாவு, நம்ம மெதுவா எஸ்கேப் ஆகிறோம் நினைப்பானா? இறைவன் சொல்றான், ஒரு சாஹிபத்தி தன் மனைவியை கொடுத்துருவோமா? அவளை அனுப்பி விட்டுருவோம், போகட்டும், சாவதா, நம்ம தப்பிச்சா போதாது, என்ன வளர்த்து வந்தா அப்ப போட்டும். தன் சகோதரனை, ஓ வசீலத்தை இல்லத்தை தூவிகி, அவனுக்கு ஆதரவளித்த அவனுக்கு சொந்தங்களை, ஒமன் பில்லரது ஜமீ அன் சும்மா இஞ்சி, ஏன் ஒட்டுமொத்த பூமியில் உள்ளவர்களையும் கொடுத்து விட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். என் வீட்டுல உள்ளவன், என் தெருவில் உள்ளவன், என் ஊர்ல உள்ளவன், என் மாவட்டத்தில் உள்ளவன், என் ஸ்டேட்ல உள்ளவன், என்னுடைய நாட்டில் உள்ளவன், மொத்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்து வாழ்ந்து மொத்த போன எல்லா பேரும் இருப்பான்ல, எல்லாத்துக்கும் அலாக்கத்துக்கு உள்ள போட்டுரு, அதுக்கு பகரமா என்ன மட்டும் ரிலீஸ் பண்ணிரு. எப்படிப்பட்ட பீதியில இருந்தால் இப்படிப்பட்ட உணர்வு வரும்? அவருடைய உள்ளத்தை எந்த அளவிற்கு கவலையும் வேதனையும் ஆட்கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட எண்ணம் அவருடைய உள்ளத்திலே துளிர்க்கும். எந்த வழியும் இல்லை. கடைசியில அவருக்கு அத்தா பார்த்தா அவர் கையை விரிச்சிட்டாரு, அம்மா கையை விரிச்சிட்டாங்க, அஜர்த்து கையை விரிச்சிட்டாரு, மிச்சம் யார் இருக்கா தேடுவான். யார் இருப்பா? நரகத்தின் காவலாளி கர்ஜித்துக் கொண்டிருப்பார். உடனே அங்க போயிருவான். வகால அல்லதீன ஃபின்னார் லி கஸனத்தி ஜஹன்னம்,
நரகத்துடைய அந்த காவலாளி இடத்திலே போய் கேட்பார்கள் நரகவாசிகள், உதுஉ ரப்பக்கும் யுகஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அஸாப், உங்கள் இறைவனிடத்திலே கொஞ்சம் துஆ செய்து ஒரே ஒரு நாள் கேப் வாங்கி கொடுங்களேன். தொடர்ந்து கண்டினியூவா போய்கிட்டு இருக்க முடியல, தாங்கல, எவ்வளவு நானும் தாங்குவேன், முடிய மாட்டேங்குது. யுகஃபிஃப் அன்னா யௌமன் மினல் அஸாப், ஒரே ஒரு நாள். அப்ப அவங்க கேட்பாங்களா, உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற தூதர்கள் யாரும் வரலையோ? வந்தார்களே, அப்ப நீயே கேளு, என்ன கூப்பிடுற, நீயே கேளு. கை விரிப்பார்கள். உனாதும் யா மாலிகுல் யக்லி அலைனா ரப்புக், அந்த காவலாளியினுடைய பெயர் மாலிக். மாலிக்கை கூப்பிடுவார்களாம், தலைவரை, நரகத்தின் காவலாளியை. யா மாலிக், ஓ மாலிக், யக்லி அலைனா ரப்புக், உமது இறைவனை எங்களின் கதையை முடிக்க சொல்லுங்க, போதும், இதுக்கு மேல உசுரோடு வச்சிருக்க வேண்டாம், காலி பண்ணிட சொல்லுங்க. அவர் சொல்வாராம், இன்னக்கும் மாக்கி சொல், இல்லை இல்லை, நீங்கள் உங்கள் கதை முடியாது, நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள், யாரும் உதவ மாட்டார்கள். நபிகளார் முன்னெச்சரிக்கையா நமக்கு சொல்லிட்டாங்க, மறுமையில் வந்து நின்றாதப்பா, உலகத்திலே ஒரு மனிதனுடைய ஆற்றுக்கு, ஒரு மனிதனுடைய ஒட்டகத்திற்கு, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்துக்கு கேடு செய்து ஏமாற்றி மோசடி செய்து விட்டு மறுமையிலே வந்து நின்று யார சொல்லலாம் அகிஸ்னி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று யாரும் வந்து விடாதீர்கள், உங்களுக்கு நான் எதையும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட நாள்! அந்த நரகத்துடைய நெருப்பில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு மனிதன் தடுமாறுவான். எல்லாம் கைவிட்டதற்கு பிறகு இறைவனை நோக்கி திரும்புவான். ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், யா அல்லாஹ் எங்களை இதிலிருந்து வெளியாக்கிற அல்லாஹ், நாங்க இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ நம்ம கண்டிப்பா செய்ய மாட்டோம்ல, நான் உண்மையை சொல்றேன்ல, நான் வேற செய்யணும், முதல்ல இருந்த மாதிரி இருக்க மாட்டேன், நீ பாரு என்னை உனக்கு அனுப்பி பாரு. அப்ப அல்லாஹ் சொல்வானா, அவளும் அம்மிருக்கும் மாயத்ததக்கரு பீமன் ததக்கர். அடே, உலகத்துல ஒரு மனுஷன் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ அவ்வளவு காலம் உன்னை நான் வாழ வைக்கலையா? எத்தனை வருஷம் இருந்த, எவ்வளவு தூரம் படிச்ச, எத்தனை பேர் சொன்னா, எவ்வளவு டைம் இருந்துச்சு, திரும்பி இருக்கலாம்ல. வஜாக்கு முன்னது சொந்தமா திருந்தாட்டி பரவாயில்லை, உனக்கு எச்சரிக்கை செய்யற ஒருத்தர் அனுப்பி வச்சல, அதையெல்லாம் மறந்துட்டியப்பா. படிப்பினை பெற வேண்டிய காலத்தில் படிப்பினை பெற மறந்தாய், இப்பொழுது நீ சுவைத்துப்பார், அதுக்குரிய தண்டனை அனுபவித்துப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பதிலளிப்பான். திரும்ப வருவாங்க, ரப்பனா கலபத் அலைனா சிக்வத்துனா, யா அல்லாஹ் எங்களுடைய துர்பாக்கியத்தனம் எங்களை மிகைத்து விட்டது, நாங்கள் வெளியீடர்களாக இருந்து விட்டோம், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா ஸாலிமூன், எங்களை இதிலிருந்து வெளியாக்கிடலாம், கண்டிப்பா நாங்க பழைய மாதிரி திரும்ப மாட்டோம், அப்படி திரும்பினா நாங்க பெரிய அநியாயக்காரன் ஆயிருவேன், தயவு செஞ்சு எங்களை ரிலீஸ் பண்ணிடு. அப்ப அல்லாஹ் சொல்வானா, இக்ஸவு பீஹா, சிறுமை அடைந்து போங்களடா, என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்கிற, வலாத்து கல்லிமு என்று பேசாத. இறைவன் பேசக்கூட விரும்ப மாட்டான். அவன் நரகத்தில் மனுஷன் அப்படி கெஞ்சுவான், ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமை. அந்த கொடுமையினுடைய வீரியத்தை ரசூலுல்லாஹ் அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க, ஆக குறைந்தபட்ச வேதனை என்று ஒன்று இருக்கிறது, ரொம்ப ரொம்ப கம்மி, அதுதான், அதுக்கு கீழே வேதனை கிடையாது. அது என்ன? நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுடைய 2 பாதங்களுக்கு கீழாக ஜும்ரத்தான் நெருப்பு கங்குகள் கொண்டு வைக்கப்படும். வச்சா நெருப்பு கங்கு காலில் பட்டா என்னத்துக்கு ஆகும்? காலு பொத்துரும் தானே சொல்லுவோம். நபிகளார் சொல்லுகிறார்கள், நெருப்பு கங்குகள் பாதங்களுக்கு கீழே வைக்கப்படும். அந்த நெருப்பு கங்கின் வேகம், வெப்பம், வீரியம் அவரது மூளையை கொதிக்க வைக்கும். இதுதான் நரகத்திலே இருக்கிற குறைந்தபட்ச வேதனை. இப்படிப்பட்ட வேதனைகளில் மனிதர்கள் சிக்கிக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் எதுவெல்லாம் உன்னை நரகத்திலே தள்ளும், எதுவெல்லாம் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றும் என்ற பட்டியலை அல்லாஹும் அவனது தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவைகள் அனைத்தையும் வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிற நன்மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. அல்லாஹ்